Taste the Daily. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தனியார் பள்ளியில் கழிவுநீர் தொட்டியில் விழுந்து குழந்தை உயிரிழந்த விவகாரத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுரேஷ், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தனியார் பள்ளி கழிவுநீர் தொட்டிலில் விழுந்து குழந்தை உயிரிழந்த விவகாரத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். குழந்தையை தூக்கி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சுரேஷ் இணைப்பில் வந்திருக்கிறார். வணக்கம் சுரேஷ், கூடுதல் விவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக கண்ணதாசன், விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளி இயங்கி வருகிறது. அதாவது சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் இயங்கக்கூடிய அந்த தனியார் பள்ளியில் அதே விக்கிரவாண்டி பகுதி வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்பந்த ஊழியராக பணி செய்யக்கூடிய ஒருவரது மகள், அதாவது 4 வயது மதிக்கத்தக்க லியா லட்சுமி என்ற மாணவி அந்த பள்ளியில் எல்கேஜி வகுப்பு படித்து வருகிறார். இன்று காலை வழக்கம் போல அவளது பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை அந்த பள்ளியில் விட்டு சென்ற நிலையில் மதிய இடைவெளியின் போது அந்த குழந்தை உணவு அருந்துவிட்டு அந்த பள்ளி வளாகத்தில் விளையாடியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அந்த குழந்தையை காணாமல் அந்த பள்ளி வளாகத்தில் தேடிய போது அந்த குழந்தை அங்கு அந்த பள்ளி வளாகத்தில் உள்ள கழிவுநீர் தொட்டியில் விழுந்து இறந்ததாக அந்த பள்ளி நிர்வாகத்தினர் அந்த குழந்தையின் பெற்றோர்களுக்கு தகவல் தெரிவித்திருந்தனர். அதன் அந்த குழந்தையின் பெற்றோர்கள் வருகை தந்து பார்த்தபோது அந்த குழந்தையை மீட்டு மருத்துவமனைக்கு எடுத்து சென்று விட்டதாக பெற்றோர்களிடம் ஒரு அலட்சியமான ஒரு பதிலை கூறியதாக குற்றஞ்சாட்டப்பட்டு அந்த பள்ளி நிர்வாகத்திடம் அந்த பெற்றோர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் பள்ளி நிர்வாகத்தை கண்டித்து குழந்தை இறந்து விட்டதாக உறுதிப்படுத்திய பேரில் பள்ளி நிர்வாகத்தின் அலட்சியத்தின் காரணமாக குழந்தை இறந்ததாக கூறி குழந்தையின் பெற்றோர்கள் மட்டும் இல்லாமல் உறவினர்கள் மற்றும் அந்த ஊர் கிராம மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து சென்னை விக்கிரவாண்டி தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் காவல்துறையினர் அவர்களுடைய பேச்சுவார்த்தை மற்றும் கல்வித்துறை அதிகாரி, வட்டாட்சியர் உள்ளிட்டவர்கள் பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் நிலையில் அந்த குழந்தையை இறந்த விவகாரம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது. அந்த பள்ளி வளாகத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை அதிகாரிகள் ஆய்வு செய்த போது அந்த குழந்தையை மீட்டு அந்த தனியார் காரில் அந்த அழைத்து செல்லக்கூடிய காட்சிகள் அங்கு பதிவாகி இருக்கிறது. ஆனால் அந்த குழந்தைய தொட்டியில் விழுந்த போதோ அந்த தொட்டியில் இருந்து குழந்தை மீட்டதற்கான சிசிடிவி காட்சிகள் வெளியாகவில்லை. குழந்தையை தனியார் காரில் மீட்டு சென்று அழைத்து செல்லக்கூடிய காட்சிகள் மட்டுமே வெளியாகி இருப்பதால் குழந்தையின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக பெற்றோர்கள் தற்போது புகார் எழுப்பியிருப்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் அந்த புகாரின் அடிப்படையில் மாவட்ட கல்வித்துறை அதிகாரிகள் தற்போது அந்த பள்ளியில் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. மேலும் இது குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள விக்கிரவாண்டி காவல்துறையினர் தொடர்ந்து அந்த பள்ளியில் பல்வேறு கட்ட சோதனையில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. கண்ணதாசன். விக்கிரவாண்டி தனியார் பள்ளியில் கழிவுநீர் தொட்டியில் விழுந்து குழந்தை உயிரிழந்த விவகாரத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்.